ஹாய் வணக்கம் ஃபிட்னஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் விஜய் திருமகன் ஃபிட்னஸ் அவெஞ்சர் மருந்து. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஹாம்ஸ்ட்ரிங் ஒர்க் அவுட் மட்டும் தாங்க டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ ஹாம்ஸ்ட்ரிங் ஒர்க் அவுட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 வேரியேஷன் ஒர்க் அவுட் இருக்குங்க. இந்த 3 வேரியேஷனுமே பார்த்தீங்கன்னா வெறும் ஹாம்ஸ்ட்ரிங் மட்டும் தான் டார்கெட் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் லெக் வந்து ஓரளவு சைஸ் நான் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ சைஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ கட்டிங்கில் நான் இருக்கேன். ஸோ கட்டிங்கில் இருக்கேன்னா ஹாம்ஸ்ட்ரிங்காக நான் தனியாகவே கிளாஸ் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹாம்ஸ்ட்ரிங்கில் பாரில் 10 கேஜிஸ். இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வந்து 5 கேஜஸ்ங்க. ஸோ ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா 5 ஆட் பண்ணிவிட்டு ஸோ 10 வெயிட் வந்துருச்சா. ஸோ இதில் நான் ஹாம்ஸ்ட்ரிங் ட்ரை பண்ணுறேன். பண்ணும்போது என்னோடய ஹாம்ஸ்ட்ரிங் எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகுது டீப்பாக அது நீங்களே பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ நல்லாவே தெரியுதுங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் ட்ரை பண்ணது டம்பிளில் சேம் ஒர்க் அவுட் தாங்க ரெண்டுமே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரில், செகண்ட் பார்த்தீங்கன்னா டம்பிளில். ஸோ இந்த டம்பிள் என்ன ஒரு பொசிஷன் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்மித் மிஷின் இருக்கு இல்லையா, ஸ்மித் மிஷினில் என்னோடய லெக்கை வந்து நான் நல்லா ஹோல்ட் பண்ணிட்டேங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அலைன்மெண்ட் மாறாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு பொசிஷனில் என்னோடய லெக்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் நான் நல்லா டீப்பாக நல்லா பெண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பாடியை பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங் வந்து ரொம்ப டீப்பாகவே ஒர்க் அவுட் ஆகுங்க. ஸோ இதை மாதிரியும் நீங்கள் உங்கள் ஜிம்மில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாம்ஸ்ட்ரிங் ஒர்க் அவுட் வந்து உங்களுக்கு ரொம்பவே முக்கியங்க. நீங்கள் ஒரு காம்படிஷன் ப்ரிப்பேராக நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஸோ ஒரு நல்ல காம்படிஷன் பண்ணணும்னா ஸோ பாடி பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் லெக்கு ரொம்பவே மெயினுங்க. ஸோ எந்த பாடி பில்டிங் நீங்கள் காம்படிஷன் பண்ணாலும் லெக்கை வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா லெக்குக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ என்னோடய ஹாம்ஸ்ட்ரிங் வந்து எவ்வளோ டீப்பாக ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்லாவே இருக்கு பாருங்களேன். நீங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த ஹாம்ஸ்ட்ரிங் ஒர்க் அவுட்டை ட்ரை பண்ணுறீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்லோவாக கீழே பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கீழே ஸ்லோவாக பெண்ட் பண்ணுங்கள். அதே டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே வரும்போது ஸ்லோவாக வாங்க. நான் வந்து ரெப் வந்து 20 ரெப் ட்ரை பண்ணேன். 4 செட்லாம் ட்ரை பண்ணும்போது என்னால் இடுப்பு முடியலைங்க. சுத்தமாக விட்டு போச்சு இடுப்பு. ஸோ நீங்களும் அதை மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் காம்படிஷன் ரெடி ஆகிறனால இந்த பெயின்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஸோ நீங்கள் நார்மலாக ஒர்க் அவுட் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களால் எவ்வளோ ரெப் புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணுங்கள். ஹெவி ஒர்க் அவுட் இனிமேல் ட்ரை பண்ணாதீங்க லெக்கை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெக்குங்க. ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்து நான் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே எல்லோரும் இந்த ஒர்க் அவுட்டை உங்கள் ஜிம்மில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 2 பிளேட்டில் அதாவது 10 கேஜிங்க. ஒரு பிளேட் வந்து என் ஜிம்மில் வந்து 5 கேஜி. ஸோ இது வந்து 10 கேஜி 2 பிளேட்டில் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஒர்க் அவுட்டுமே பார்த்தீங்கன்னா நான் 25 ரெப் ட்ரை பண்ணுறேன். 25 ரெப்புமே பார்த்தீங்கன்னா 4 செட்டாக ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் காம்படிஷன் ரெடி ஆனால இந்த அளவுக்கு நான் ஹெவியாக புஷ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஜென்ரலாக இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் அவுட் போடுறீங்க. நான் வந்து காம்படிஷன் ரெடி ஆகலை, நான் ஜென்ரலாக என் பாடியை பில்ட் பண்ணணும், என் லெக்கை ஸ்ட்ரென்த்னிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக நார்மலாக நீங்கள் எவ்வளோ வெயிட் போடுவீங்களோ அவ்வளோ வெயிட்டே போடுங்க. இன்கேஸ் நீங்கள் உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹெவியான வெயிட்டும் ட்ரை பண்ணுங்கள். பட் பொசிஷன் கரெக்டாக பார்த்துங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது தாங்க, நம்ம பாடியில் இருக்கிற மசில்லையே பெரிய மசில் நம்மளோட லெக் மசில் தாங்க. ஸோ அதில் வந்து கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுன்றது ரொம்பவுமே ஒரு பெரிய விஷயங்க. ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே சரி லெக் ஒர்க் அவுட் பண்ணும்போது கரெக்டான பொசிஷனில் மீடியமான வெயிட்டில் கரெக்டான ரெப்பில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஹெவியாக வெயிட் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பக்கத்தில் ஒரு ஆள் வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஆள் இல்லாமல் எப்போவுமே சரி லெக் ஒர்க் அவுட் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வெயிட் அதிகமாக ஹோல்ட் பண்ணும்போது பேலன்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் லெக் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் பார்ட்னர் பக்கத்தில் இல்லாமல் இல்லைனா பக்கத்தில் ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாமல் லெக் ஒர்க் அவுட் ட்ரை பண்ணாதீங்க. ஓகே. ஸோ இந்த 3 வேரியேஷன் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங்கை சூப்பராக ஸ்ட்ரென்த்னிங் பண்ணலாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதோட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஜிம்மில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகேங்க, பாய். நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குறேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த சப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னால் வீடியோவும் போட முடியும். ஓகேங்களா. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. பாய்ங்க, போய்ட்டு வரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.